ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு மே 14. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 277 பாயிண்ட் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு மார்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 117 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனது. ரிட்டர்ன் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுத்து அங்கேருந்து ப்ளஸில் போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 277 பாயிண்ட் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ளஸ் பை சைட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லி. ஸோ அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ப்ளஸில் தான் போய் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 23,800 இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்தராக இன்னும் இந்த 23,800 பிரேக் மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பை சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாரி உங்களுக்கு மார்க்கெட் ரிட்டர்ன் கீழே டவுன் ஆனாலுமே நமக்கு வந்து 23,300க்கு வர வைக்கிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது, மார்க்கெட் கீழே இறங்குனுச்சுன்னா. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு சொல்லி நம்ம அடுத்த நாட்களில் பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுடைய சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷனில் 23,500 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி காலையும் புட்டில் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தா நமக்கு ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் என்ட்ரி 9:18க்கு வந்தது. பட் ஆனால் உங்களுக்கு அடுத்த கேண்டில் பிறகு நமக்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அதுக்கு அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 9:22க்கு வந்திருக்கு. ஸோ அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே வந்து பார்த்தா மினிமம் பாயிண்ட் மூமெண்ட்டமாக இருக்குது. ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாயிண்ட் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ்லேயே நமக்கு ஸ்கேல்பிங் முடிஞ்சுது மார்னிங் செக்ஷனில். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் அகைன் பிரேக் அவுட் என்ட்ரியை 11:28க்கு வந்திருக்கு. அங்கே பாருங்களேன், நமக்கு ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து உங்களுக்கு ஒன் சைட் மூமெண்டம் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இறங்கவே இல்லை. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 11:28க்கு வந்திருக்கு பிரேக் அவுட் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அவங்க ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தா இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ப்ரீவியஸ்லி நீங்கள் மொமெண்டம் கேப்சர் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்துருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எது இல்லை. உங்களுக்கு மார்னிங்கில் ஓப்பன் ஆகும்போது புட் வந்து செல்லிங்கில் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் உங்களுக்கு பையிங்க்கு சேஞ்ச் ஆனது. ரிட்டன் செல்லிங், ரிட்டன் பையிங், உங்களுக்கு அடுத்தது செல்லிங். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராகவே ட்ரெண்ட் எதுவும் இல்லை. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் சைடு வந்து நமக்கு இன்றைக்கி என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. உங்களுக்கு மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் தான் டைரக்ஷன் போயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர்லையுமே உங்களுக்கு கால் சைடு தான் என்ட்ரி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரிஸுமே வரல. அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்த்தோம்னா இதை பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 9:25க்கு வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகலை. ஓகேங்களா? ஹை பிரேக் ஆகவே இல்லை. அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:20க்கு வந்திருக்கு. ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களுக்கு இந்த சார் இந்த எல்லோ சர்க்கிள் வந்திருக்கு, இது எக்ஸிட்டா இல்லை ஸ்கொயர் எக்ஸிட்டான்ட்டு. இந்த எல்லோ சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளாட் ஆகும். மார்க்கெட் ஒரு இடத்துல கண்டினியூஸிவாக மொமெண்டமில் இருக்குது. உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த எல்லோ கலர் சர்க்கிள் வரும். பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்கொயர், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட். ஓகேங்களா? இது நம்ம செல்லிங் ப்ரெஷர் வரும்போது நம்ம கரெக்டாக இருந்துக்கணும். ஆப்போசிட் சைடு அடுத்த 2 or 3 கேண்டில்ஸ்லேயே வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட் மார்க்கு ஃப்ளாட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:20க்கு கேண்டில் ஐக்கன் பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது நம்ம எக்ஸிட் எடுத்து பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு 5 மினிட்ஸில். ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1:40க்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷனில் 150-200 பாயிண்ட்ஸ் பக்கம் மூவ் ஆயிடுச்சுனாக்க அங்கேருந்து ரிட்டன் 50% கரெக்ஷன் ஆகிட்டு என்ட்ரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரிட்டன் நம்ம அதே ஹைலே போய் என்ட்ரி எடுத்து வச்சுக்கோங்க, நமக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ட்ரேட் எடுக்க வேணாம்.
ஜஸ்ட்டு சிம்பிள் இருக்கிற ட்ரேடு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரேட் அவாய்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி வரல. 5 மினிட்ஸ் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான். அதே மாதிரி புட் சைடு வந்து பார்த்தோம்னா புட் சைடு மார்னிங் செக்ஷனில் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு 9:35க்கு பையிங்க்கு சேஞ்ச் ஆச்சு புட் ஆப்ஷனில். உங்களுக்கு என்ட்ரி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 9:50க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்க ஐ கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அந்த என்ட்ரி நமக்கு பெருசாக மூவ் ஆகலை. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ரிட்டர்ன் அகைன் 10:45க்கு என்ட்ரி வந்தது. ஆனால் அந்த கேனோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது பாருங்களேன். ஹை லோ அந்த கேனோட ஹை லோ பாருங்களேன். ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சொல்கிற ரேஞ்ச் போயிட்டு அதிகமாக இருக்கிறனால இந்த என்ட்ரி நம்ம எடுத்திருக்க மாட்டோம். அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல புட் சைடில். அந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு புட் சைடில். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ரேட்டிங்க்கு பாருங்களேன். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு 9:25க்கு செல் கேண்டில் இருக்குது. உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செல் எக்ஸிட் விழுந்துருக்கு. ஆனால் அந்த கேண்டில் லோ பாருங்கள் பிரேக் ஆகவே இல்லைங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆப்போசிட் சைடில் செல் எக்ஸிட் வந்திருக்கு 10:15க்கு. ஆனால் கேண்டில் கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் அவாய்ட் ஆயிடுச்சு. அப்போ அடுத்தது பாருங்களேன் 11:20க்கு ரிட்டர்ன் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்கு எக்ஸிட் வந்திருக்கு. ஸோ அங்கே லோ கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருந்தா கூட உங்களுக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளுடைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்க்கு மட்டும் இல்லை ஆப்ஷன் ரைட்டிங்க்கு வெரி யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ நம்மளுடைய சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து நீங்கள் கால் சைடில் தான் டைரக்ஷன் போயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ட்ரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கிறது கிளியராக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட இண்டிகேட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.